வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம மலையாளத்துல 2026ல டைம் லூப் கான்செப்டை வச்சு வெளியான சம்பவம் அத்தியாயம் 1ன்ற படத்தை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அடங்கப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவீங்க. அப்பேற்பட்ட படம். இந்த கதை முழுசா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல ஒரு மர்மமான காட்டில் நடக்கிற மாதிரியே அமைச்சிருப்பாங்க. வாங்க நேரத்தை வீணாக்காம படத்துக்குள்ள போய் முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே 1960ல நடக்கிற ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. போர்ச்சுகலை பூர்வீகமாக கொண்ட கேரளால எஸ்டேட் வச்சிருக்கிற இசாடோராவை காட்டுறாங்க. கையில துப்பாக்கியோட ஒரு அரிக்கன் லைட்டை கையில பிடிச்சிக்கிட்டு அவங்க முன்னால் நடந்து போக, பின்னால தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு 2 மூட்டையை தூக்கிக்கிட்டு அவங்க பின்னாலேயே வேலைக்காரங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள போனதுமே இது தாண்டா கரெக்டான லொகேஷன், இறக்குங்கடா மூட்டையை நிசா சொன்னதும் 2 மூட்டையவும் கீழே இறக்கிடுறாங்க. அதுல இருக்க ஒரு மூட்டையை பிரிச்சு பார்த்தா ஒரு லேடி ஒருத்தவங்க மயங்கி போய் உள்ள இருக்காங்க. முகரக்கட்டையை பாரு முகரக்கட்டையன்னு அந்த லேடியோட மூஞ்சில காரி துப்புரா இசா. ஒரு மூட்டையை அந்த இடத்துல வச்சுட்டு லேடி இருந்த மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள இருக்க புதவுளிக்குள்ள தூக்கி போறாங்க. சரி இவ போய் சேர்ந்துட்டா, போய் அந்த நாயவும் தூக்கிட்டு வாங்கன்னு இசா சொன்னதும் வேலைக்காரவங்க அந்த இன்னொரு மூட்டையும் தூக்க போறாங்க. இவங்க போறதுக்குள்ள அந்த மூட்டைக்குள்ள இருந்த ஜேம்ஸ் முடிச்சு அவுத்துட்டு ஆளு காட்டுக்குள்ள எஸ்ஆயிடுறாப்ல. உடனே அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு வேலைக்காரங்களை அனுப்பி விட்டுட்டு இசாவும் விளக்க வச்சுட்டு, ஜேம்ஸ் டார்லிங் எங்க இருக்கீங்க, ஒழுங்கா முன்னாடி வாங்க, கலர் கலரா 2 கண்ணை வச்சுட்டு பொண்டாட்டி நான் இருக்கும்போது உங்களுக்கு கள்ளக்காதல் கேக்குதா, ஒழுங்கா முன்னாடி வந்துருங்கன்னு இசா கூப்பிட்டுக்கிட்டே போறான். மரத்து பக்கம் ஒளிஞ்சிருந்த ஜேம்ஸ் இப்ப எப்படி தப்பிக்கிறேன் பாருன்னு தப்பிச்சு ஓடுறோம்னு நேரா இசாக்கு முன்னாடியே போய் நிக்கிறான். என்ன செல்லம் பயப்படுற, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், என்கிட்ட வான்னு இசா கூப்பிடவும் இந்தா வந்துட்டேன்னு ஒரு குச்சியை எடுத்து வயிற்றிலே சொறி விட்டுறான் ஜேம்ஸ். அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்த ஜேம்ஸை யாரோ வாழை வச்சு வெட்டுற சத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு சம்பவம் அத்தியாயம் 1ன்னு பட டைட்டில உளுந்த வடையை வச்சே போட்டு முடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு அதே காட்டுறாங்க. ஒரு ஆளோட கை புதக்குழியை விட்டு வெளியே வருது. பக்கத்துல இருந்த ஒரு வேரை பிடிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வந்து சகதியோட காட்டுக்குள்ள ஓடுறாப்ல. அதே காட்டுல இன்னொரு பக்கம் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்ட போலீஸ் ஒருத்தர் காட்டுக்குள்ள வெளியில போறதுக்கு வழியை தேடி கத்திட்டு கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் காக்கி கலர்ல பேண்ட் ஷர்ட்டை போட்ட தாடிக்கார ஒருத்தன் கல்லை வச்சு மரத்துல எதையோ செதுக்கிட்டு இருக்கான். அதே காட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வேட்டையாட வந்த காலேஜ் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை காட்டுறாங்க. அங்க மேய்ஞ்சிட்டு இருக்க ஒரு காட்டு பண்ணிய துப்பாக்கியை வச்சு ஒரு பொண்ணு எய்ம் பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு மரக்குச்சியை மிதிச்சு சத்தத்தை உண்டாக்கிருது. சத்தத்தை கேட்ட பண்ணி ஓடிட்டேன்ல அப்படின்னு எஸ் ஆயிருது. பண்ணியை சுடாம விட்டேன்னு கூட இருந்த ஃப்ரெண்டு அவளை திட்டான். அதே நேரம் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விலங்கு வர மாதிரி சத்தம் கேட்கவும், பண்ணி போனா என்ன ஏதோ ஒரு எருமை வருதுன்னு சத்தம் வந்த திசையை பார்த்து ஒரு டுமியில போட்டுறான் அந்த பொண்ணு. பார்த்தா புதகுலிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்த ஆளத்தான் எருமை நினைச்சு சுட்டுருக்கா. சுடுபட்டவன் குப்புற விழுந்து இறந்து கிடக்க, அவனோட ரத்தம் அந்த காட்டோட தரையில பட்டதுமே காடே இருட்டாக ஆரம்பிக்குது. அதோட குதிரை சத்தமும் மக்களோட அலறல் சத்தமும் பயங்கர இறைச்சலா அந்த காட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ள இருந்த 2 போலீஸும் இந்த 5 பேரும் இறைச்சல் தாங்க முடியாம காதை முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் ஸ்டாப் ஆயிருது. உடனே காட்டுக்குள்ள வெளிச்சம் வர ஆரம்பிக்கவும், அட போங்கடான்னு ப்ளூ பனியன் போட்ட போலீஸ் ரோட்டை நோக்கி ஓடி வராரு. திடீர்னு அவர் மேல ஏதோ மோதுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே திடீர்னு சாக்காயி கண்ணை திறக்கிற நம்ம படத்தோட ஹீரோ ஆனந்த காட்டுறாங்க. இவர் கேரளால போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு. இவரோட மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இந்த டைம் பார்த்து இவருக்கு கொச்சியில இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. அதனால சோகமா இருக்க ஹீரோக்கு ஆறுதல் சொல்லி நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு எம்எல் போட்டு வாங்கன்னு சொல்லி மனசு தேத்தி ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் வேண்டா வெறுப்பா புது ஸ்டேஷன் இருக்க வெள்ளூர் காடை நோக்கி பஸ்ல கிளம்புறாரு. ஒரு வழியா புது ஸ்டேஷன் இருக்க அந்த ஊரையும் வந்து சேர்றாரு. அங்க இருக்க டீ கடையில வெள்ளூர் காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்க, அங்க தூரமா நிக்கிற ஒரு ஜீப்பை காட்டி அந்த ஜீப் அங்கேதான் போகுது, அதுல போய் ஏறுங்கன்னு சொல்றாப்ல அந்த டீ கடைக்காரரு.